Volkswagen. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ட்ரெண்டிங்காக போகிற கட் அவுட் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோஸு. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்பு 8.5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க, மெயின் ட்ராக்கில் உள்ளது. அடுத்து செகண்ட் ஓவர்லேயில் 8.5 செகண்ட் வச்சுக்கோங்க. இது என்னென்னா செகண்ட் ஓவர்லேயில் வைக்கிற கிளிப்பு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறணும். ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் கிளிப்பு 6.2 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் தேர்ட் கிளிப்பு 4.0 செகண்ட்ஸ் வச்சுட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. 3 கிளிப்லேயும் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. இந்த ஓவர்லேயில் இருக்கிற லாஸ்ட் கிளிப்பு நீங்கள் மெயின் ட்ராக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் இமேஜை ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து கீழே வச்சுக்கோங்க. மேலே நீங்கள் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் ட்ராக்கில் உள்ள ஃபோட்டோக்கு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இங்கிட்ட லெஃப்ட் சைடு ஒரு கீ ஃப்ரேமு, செகண்ட் கீ ஃப்ரேமு வச்சுட்டு இதில் ஃபுல் கொடுத்துருங்க. அதில் லோ பண்ணி விட்ருங்க, ஒபிசிட்டியை லோ பண்ணி விட்ருங்க. வச்சுட்டு கீழே நீங்கள் லாஸ்ட் உள்ளது அது கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்து கிளிப்ஸு, அதில் எல்லா கிளிப்பும் 0.6 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. எல்லா கிளிப்பும் இந்த பீட் மார்க்கு ஏற்ற மாதிரி, ஆடியோவுக்கு ஏற்ற பீட் மார்க்குக்கு கரெக்டாக நீங்கள் கிளிப்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் அலைன்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க, பீட் மார்க் ஏற்ற மாதிரி. வச்சுட்டு இப்போ நீங்கள் கரெக்டாக எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இந்த லாஸ்ட்டு 3வது இருக்கிற ஓவர்லே ரிமூவ் பேக்ரவுண்ட் இமேஜில் கிளிக் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் வச்சுட்டு பொசிஷனில் கூட வச்சுக்கோங்க. பொசிஷனில் கூட வச்சுட்டு, அதாவது கீழே வரணும், இந்த இமேஜ் கீழே வரணும். அப்புறம் நம்ம இந்த கீ ஃப்ரேமில் மேலே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் சைடு கீ ஃப்ரேம் வச்சுட்டு செகண்டு வச்சுட்டு கீழே நல்லா லோ பண்ணி விட்டிங்கன்னா அது கீழே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எஃபெக்டில் போயிட்டு வேர்டெக்ஸ் டிசால்வ் அந்த எஃபெக்டை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 100, அடுத்து 5, அப்புறம் ஹரிசாண்டலில் 71 வச்சுக்கோங்க. வெர்டிக்கலில் 40 வச்சுக்கோங்க. 25 அடுத்து சைஸில் 40, ரேஞ்சில் 40. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபயர் மாதிரி வரும், இந்த இமேஜுக்கு ஃபயர் மாதிரி வரும். வந்துருச்சா? இந்த மாதிரி வந்துடும். கிராஃபிக்ஸில் நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி கொடுங்க. அப்புறம் கிளிப்பு அடுத்து மெயின் ட்ராக்கில் உள்ள ஃபஸ்ட்டு கிளிப்பு இது பண்ணிவிட்டு ஸ்பீடு கர்வ் ஆப்ஷனில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி இங்கிட்டு லாஸ்ட்டு அங்கிட்டு லாஸ்ட்டு ஏற்றி விட்டுக்கோங்க. கீழே சென்ட்ரு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கிளிப்புக்கும் வைங்க, ஒரே ஸ்பீடு இதை எல்லா கிளிப்புக்கும் வைங்க. நான் வச்சுருக்கிற மாதிரியே எல்லா கிளிப்புக்கும் இதே மாதிரி வச்சுருங்க. ஸ்மூத்து கொடுத்துக்கோங்க. ஸ்மூத் கொடுத்துட்டு ஒரு தடவை எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா கிளிப்புக்கும் ஒரே மாதிரி தான் ஸ்பீடு வைக்கணும். மாற்றி வைக்கிறீங்கன்னா உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வைக்கிறீங்கன்னா வைங்க. ஆனால் 0.6 செகண்டுக்கு தான் இந்த பீட் மார்க்குக்கு இந்த கிளிப்பு கரெக்டாக உட்காரும். பார்த்துக்கோங்க, இந்த கிளிப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கூட போச்சுன்னா உங்களுக்கு 0.7 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பீட் அவுட்டு வெளியில் போயிடும். அதனால 0.6 செகண்ட்ஸுக்குள்ளே இதே ஸ்பீட் ஆப்ஷனை மட்டும் வைங்க. அப்போ தான் கரெக்டாக இந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும் கிளிப்ஸு. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கிளிப்பையும் கீ ஃப்ரேம் ரைட்டு லெஃப்ட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ள கீ ஃப்ரேமில் வச்சுட்டு ஜூமில் கொடுத்துட்டு 120 வச்சுக்கோங்க. ஜூம் ஆப்ஷன் எல்லா கிளிப்லேயும் அதே மாதிரி 120 வச்சுக்கோங்க. ஆல் கிளிப்லேயும் இதே மாதிரி 120 சைஸ் வச்சுக்கோங்க ஜூமு. அப்புறம் கர்வ் ஆப்ஷனில் இழுத்து விடணும். அது இப்போ நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். ஜூம் வச்சுட்டு கரெக்டாக அந்த இங்கிட்ட வச்சிட்டிங்கன்னா 125 இருக்கும். 120 இருந்தால் போதும். உங்கள் வீடியோ கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் கர்வ் ஆப்ஷனு கிளிக் பண்ணிக்கோங்க கிராஃபிக்ஸில். அதில் ஃபஸ்ட்டு அமுக்கிட்டு இப்போ நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி வைங்க. நடுவில் ஒரு பீட் அந்த இது போட்டுட்டு மேலே இழுத்து விட்ருங்க கிராஃபிக்ஸில். அதே மாதிரி ஆல் கிளிப்புக்கும் அதே மாதிரி பண்ணிடுங்க. ஜூமு 120 கிராஃபிக்ஸில் அந்த சென்டரில் இது பண்ணி மேலே இழுத்து விட்ருங்க. இதே மாதிரி ஆல் கிளிப்புக்கும் பண்ணிடுங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த எடிட் வந்து அப்படியே பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஸ்க்ரீனு மேலேயே உங்களுக்கு லைப்ரரியில் இருக்கும். அப்படி சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஸ்ப்ளைஸ் அமுக்கிட்டு நார்மலில் வச்சுட்டு ஏற்றி விட்டுக்கோங்க. 71 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கோங்க ஸ்ப்ளைஸில். அப்புறம் இங்கிட்டு வரையில் குறைச்சிருங்க, 0 பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஆல் கிளிப்பு எண்டில் இருக்கணும். இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஆல் கிளிப்பில் எண்டில் வந்து இருக்கணும். இருந்து அதில் கீ ஃப்ரேமில் வந்து ஃபஸ்ட்டு 71 வைக்கிறீங்க ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில், செகண்ட் கீ ஃப்ரேமில் குறைச்சிடுறீங்க. இதே மாதிரி ஆல் கிளிப்புக்கும் நீங்கள் அந்த பிளாக் ஸ்க்ரீனு எண்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட் வந்து இப்போ நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் எண்டில் வச்சிங்கல்ல, அதே மாதிரி எஃபெக்டில் போய் சேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில், அதாவது கிளிப்புக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் அதில் கீ ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு 2 சைடு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் வச்சுட்டு சேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்டில் வந்து சேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் ஏற்றி விட்ருங்க, செகண்ட் கீ ஃப்ரேமில் இறக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் பிளர்ன்னு இருக்கும். அடுத்து செகண்ட் எஃபெக்ட்டு, அந்த எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து கீழே வந்து 4 வரணும். நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி 4 எஃபெக்டாக வரணும். சேக் எஃபெக்ட்டு மேலே 1 தான் இருக்கணும். அதே இந்த ஆப்டிக்கல் எஃபெக்ட் வந்து கீழே ஆப்டிக்கல் பிளர் வந்து கீழே 4 இடத்துல வரணும். இதே மாதிரி ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரியே 4 கிளிப்பு சேக் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு, அதோடு சேர்த்தா 5 ஆயிரும். அந்த சேக் எஃபெக்ட்லேயும் கீ ஃப்ரேம் வச்சு கூட்டி குறைச்சிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி அந்த ஆப்டிக்கல் பிளர்லையும் கூட்டி குறைச்சிக்கோங்க. அந்த 4 இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு கிளிப்புக்கும் லாஸ்ட்டு வரைக்கும் எல்லா கிளிப்புக்கும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த எஃபெக்டெல்லாம் வருதான்னு பார்த்துக்கோங்க. கீழேருந்து இமேஜ் கிராஃபிக்ஸ் ஆகையில் அந்த எஃபெக்ட் வருதான்னு பார்த்துக்கோங்க. அதில் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எஃபெக்ட் வருதான்னு. ஏன்னா சில நேரம் வந்து எஃபெக்ட் ஆட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு ஆட் ஆச்சுன்னா ஓகே தான், ஆட் ஆயிடுச்சுன்னா இது பண்ணிக்கோங்க. அதுதான் சிம்பிள் இந்த எடிட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இல்லை இன்னும் தெளிவாக எங்களுக்கு சொல்லுங்கன்னாலும் அதையும் சொல்லுங்கள். நான் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக சொல்கிறதுக்கு பார்க்குறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த வீடியோ வந்து ரீக்ரியேட் பண்ணலாம்னு எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவெலாம் ரீக்ரியேட் பண்ணுறேன். லைக் பண்ணிடுங்க, மறந்துடுறேன்.